ஹாய். ஆப்பிள் கம்பெனி மேல கடந்த சில நாட்களாவே நெறைய கடுமையான விமர்சனங்கள் பார்க்க முடியுது. iPhone 16ஓட சேல்ஸும் சொல்லிக்கிற அளவு பெருசா ஒண்ணும் இல்லன்னு ரிப்போர்ட்ஸும் பார்க்க முடியுது. இன்டர்நேஷனல் ரிவ்யூவர்ஸ்லேருந்து நம்ம ரிவ்யூவர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வெர்ஷன் ஆஃப் iPhone ஒரு செம்ம லெட் டவுன் மாதிரி தான் தெரியுது. நான் iPhone யூசர் இல்ல. இருந்தாலும் எவ்ரி இயர் ஆப்பிள் சில விஷயம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுல எனக்கு ஆர்வம் ஜாஸ்தி. நான் பெரிய ஸ்டீவ் ஜாப்ஸ் ஃபேனுன்றது உங்க எல்லாருக்கும் ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். அந்த விதத்துல என்னோட ஒரு பர்ட்டிகுலர் டிசப்பாயின்ட்மென்ட் அண்ட் அது சம்பந்தமான ஆப்பிள் கம்பெனியோட ஒரு குட்டி கதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். வெல்கம் டு நர்ட் அவுட் எபிசோட் 6. ஐஃபோன் ஆல்மோஸ்ட் 5 வருஷமா பெருசா மாறவே இல்ல. iPhone 12ல ஒரு பெரிய டிசைன் சேஞ்ச் வந்தது. அதுக்கப்புறமா எல்லா வருஷமும் ஒரே கதை தான். நம்மலாம் லீவ் லெட்டர் எழுதுறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்போம்ல, அதே மாரி ஆப்பிள் iPhone ரிலீஸ்க்கு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டியர் கஸ்டமர்ஸ், டிஸ்ப்ளே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், கேமரா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அது இல்லாம ஒன் லாஸ்ட் திங், யுவர்ஸ் சின்சியர்லி ஆப்பிள். இந்த ஒன் லாஸ்ட் திங் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். எவ்ரி இயர் அதை மட்டும் மாத்தி அந்த ஃபோனை எய்தர் நம்மள வாங்க வைக்கிறாங்க ஆர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட வைக்கிறாங்க. சினிமேட்டிக் மோட், டைனமிக் ஐலண்ட், யூஎஸ்பிசி, ஆக்ஷன் பட்டன்னு அந்த ஒன் லாஸ்ட் திங் மட்டும் வருஷம் மாறிட்டே இருந்தது. iPhone 16லையும் அந்த ஒன் லாஸ்ட் திங் வச்சிருந்தாங்க, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். ஆனால் அது இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாது, அடுத்த வருஷம் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வரும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ஜனங்க ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு காரணம் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு பட்டன் சேர்த்துப்போம், ஆனால் அதை பட்டன்னு சொல்ல வேணான்னு ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க. அவங்க இன்டர்வியூலலாம் அது பட்டன் இல்லை அப்படின்னு சமாளிச்சதுனாலே என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் ரிவ்யூவர்ஸ் கைக்கு போகும்போது அது பட்டன் தான், அது பட்டன் தான்னு நிறைய நம்ம ரிவ்யூஸ் பார்க்க முடிஞ்சுது. எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுவும் இந்த கேமரா பட்டன் பற்றி தான். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஃபேனா எனக்கே இந்த டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கதை, கிரியேட்டிவ் செலெக்ஷன் அப்படின்னு கென் கொஷண்டா எழுதின புக்லேருந்து உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த புக்கோட டேக்லைனே இன்சைட் ஆப்பிள்ஸ் டிசைன் ப்ராசஸ் டியூரிங் தி கோல்டன் ஏஜ் ஆஃப் ஸ்டீவ் ஜாப்ஸ். இந்த ஆத்தர் கென் இருக்கார் இல்லையா, அவர் நிறைய ஆப்பிள் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் சஃபாரி ப்ரௌசரோட ஒரு ஃபவுண்டிங் டீம் மெம்பர் கூட. ஒரு வெப் டெவலப்பராக இவரோட புக்கில் இருக்கிற நிறைய கதைகள் எனக்கு பர்சனலி கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அவரளவு மேக்னிடியூட்ல இல்லைனா கூட சிமிலராக நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அவர் மேலே ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்குது. அவரோட இந்த புக்கை நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு எக்கச்சக்க இன்சைட்ஸ் இந்த புக்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த புக்கோட ஹார்ட் பீஸே த ஆப்பிள் வே. அதை பற்றி தான். ஆப்பிள் வேனா ஆப்பிளில் எப்படி ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கொண்டு வராங்க அப்படின்றதுக்கு சில ஸ்டெப்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். சரி, நம்ம டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஆப்பிள் ஐபேட் கண்டுபிடிக்கும் போது ஐபேடில் இருக்கிற கீபோர்டுக்கு கென் தான் இன்சார்ஜ். ஐஃபோனில் ஆல்ரெடி கீபோர்டு இருந்தது. ஐஃபோனில் இருக்கிற கீபோர்டை ஐபேடுக்கு கொண்டு வரும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணுறது? எய்தர் அங்கே நம்பர்ஸ் வைக்கலாமா ஆர் இருக்கிற கீஸையே பெருசாக காட்டலாமான்னு அவருக்கும் அவங்க டீமுக்கும் டிஸ்கஷன்ஸ் இருந்தது. ரெண்டுமே யூஸ்ஃபுல்லான கேசஸ் தான். ஸோ நம்பர்ஸ் வச்சா மாதிரி ஒரு கீபோர்ட், பெரிய கீபோர்ட், 2 லே அவுட்க்கு நடுவில் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஜூம் பட்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஜூம் பட்டன் அதை கிளிக் பண்ணால் கீபோர்ட் லே அவுட் ஸ்விட்ச் ஆகிற ஃபங்க்ஷனாலிட்டி ரெண்டுத்தையும் ப்ரோட்டோடைப்பாக டிசைன் பண்ணி ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் டெமோ பார்த்துட்டு ஜூம் பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த 2 லே அவுட்டும் ஒரே நேரத்தில் தேவைப்பட போகிறது இல்லை, ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று மட்டும் வச்சுக்கலான்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. கென்னை பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டிருக்காரு. கென்னும் அதுக்கு எனக்கு பெரிய கீஸ் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதான் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஐபேட் ரிலீஸ் ஆகும்போது இந்த பெரிய கீ டிசைன் தான் ரிலீஸ் ஆச்சு கடைசியாக. ஸோ இந்த கதையிலேருந்து ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி செய்கிற 2 சொல்யூஷன் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு பிடிக்கலன்னு வச்சுக்கலாமா? இதே தியரியை ஐஃபோன் ரிலீஸ் ஆகும்போது அதுலேருந்து ஒரே பட்டனை வச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஐஃபோனில் ஒரே பட்டன் தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, செல்லிங் பாயிண்ட்டாகவே இருந்தது. இப்போ நம்ம இந்த கேமரா பட்டனுக்கு வரும். இந்த கேமரா பட்டன் மூலியமாக நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஆல்ரெடி சாஃப்ட்வேர் மூலியமாகவே செய்ய முடிஞ்சிட்டு இருந்தது. இந்த கேமரா பட்டன் கொடுக்குற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே மோஸ்ட்லி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபருக்கு தேவைப்படுற ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த மாதிரி காமன் யூசர்ஸ்க்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் கேமராவே தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற மாதிரி மாற்றி வச்சுட்டு இருந்தது. நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோட்டோ ஜஸ்ட் பெஸ்ட் ஃபோட்டோவாக வந்துட்டு இருந்தது. இப்படி சாஃப்ட்வேர் மூலியமாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இவங்க ஹார்ட்வேர் பட்டன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் சாஃப்ட்வேரில் ஒரு பட்டனே
அடிஷ்னலா வேண்டான்னு சொன்னாரு. ஆனா இவங்க ஹார்ட்வேர்ல பட்டன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஹார்ட்வேர் பட்டனுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்திருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்றத உங்க இமேஜினேஷனுக்கே நான் விட்டுடுறேன். அது மட்டும் இல்லாம, அந்த கேமரா பட்டனோட இம்ப்ளிமெண்டேஷன்லயும் நெறைய பிரச்சனைங்க இருக்கிறதா ரிப்போர்ட் எல்லாம் பார்க்க முடியுது. ஃபோன நம்ம கையில புடிக்கிற இடத்துக்கு பக்கத்துல இந்த பட்டன் இருக்கிறதுனால, ரேண்டமா கைப்பட்டு ஸ்க்ரீன்லாம் ஃப்ரீஸ் ஆகுறதா நெறைய ரிப்போர்ட்லாம் பார்க்க முடியுது. இதனால நெறைய பேரு அந்த கேமரா பட்டன செட்டிங்ஸ்க்கு போய் டிசேபிள் பண்றதெல்லாம் பார்க்க முடியுது. அந்த பட்டன் ஒரு டச் சென்சிட்டிவ் பட்டன் அப்படிங்கிறதுனால, என்னதான் ஃபோனோட சைஸு, ஷேப் எல்லாம் மாத்தலனா கூட, எக்ஸிஸ்டிங் ஃபோன் கேஸ் எல்லாம் வேஸ்ட்டு தான். லோக்கல் ஃபோன் கேஸஸும் வாங்க முடியாது. வேணா அந்த இடத்துல கட் அவுட் இருக்க மாரி கேஸஸ் வாங்கிக்கலாம். இல்ல பழைய கேஸே போட்டு இந்த பிரச்சனையான பட்டன் இருக்கிறதே மறந்துடலாம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம கோடவுன்லயே இருந்திருக்கலாம். எனக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த பட்டனோட ஆக்சுவல் பொட்டன்ஷியல். நீங்க அந்த பட்டன டச் பண்ண முடியும், ஹாஃப் பிரஸ் பண்ண முடியும், ஃபுல் பிரஸ் பண்ண முடியும், அத ஸ்க்ரால் பண்ண முடியும். அந்த பட்டனுக்கு போதுமான அளவு ஹாப்டிக் டாக்டைல் ஃபீட்பேக்கும் இருந்திருக்கு. பேசாம பவர் பட்டன், ஆக்ஷன் பட்டன், வால்யூம் பட்டன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு, வெறும் அந்த கேமரா பட்டன்ல எல்லா ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்கலாம்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஒரிஜினல் ஐஃபோன்லயாவது வால்யூம் பட்டன்ஸ் இருந்தது. ஆனா, ஒன் பட்டன் ஒன்லி அப்படின்னு சொல்லி தான் மார்க்கெட் பண்ணாங்க. இந்த வாட்டி நிஜமாவே ஒன் பட்டன் ஒன்லி ஆக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும், அத மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு நான் யோசிக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நிஜமாவே இத ஒன் பட்டன் ஆக்கியிருந்தாங்க வைங்க, டிசைன் ப்ராசஸ் டியூரிங் தி கோல்டன் ஏஜ் ஆஃப் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு போறாங்கன்னு நம்மளே அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம். நம்ம இவ்ளோ நேரம் பேசினது வெறும் கேமரா பட்டன் மேல இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். இன்னும் இந்த மாரி ஏகப்பட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன புதுசா வந்த ஐஃபோன் மேல நெறைய பேர் தெரியப்படுத்தியிருக்காங்க. நான் பேசிக்கலி இந்த ஸ்லிப் அப்ஸ் எல்லாம் 2 கேட்டகரியில பார்க்குறேன். ஒண்ணு ஹார்ட்வேர், இன்னொன்னு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஸ்லிப் அப்ஸ என்னால புரிஞ்சுக்க முடியுது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யார கேட்டாலும் சொல்லுவாங்க, எல்லா அப்ளிகேஷன்லயும் லாஸ்ட் 1 இயரா ஏஐ இன்டகிரேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா ஆப்லயும் இன்டகிரேட் பண்ற இந்த ஏஐய அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்னும் ஒரு லேயர் கீழ ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட ஒரு பார்ட்டா லோக்கலா கொண்டு வரது தான் நெக்ஸ்ட் ஆப்வியஸ் சொல்யூஷன். அதுதான் ஆப்பிள் இப்போ பண்றாங்க. ஓப்பன் ஏஐ கூட கொலாபரேட் பண்ணி ஓஎஸ் லெவல்ல அந்த ஏஐய கொண்டு வராங்க. ஆப்பிளும் பில்ட் ஃப்ரம் கிரவுண்ட் அப் ஃபார் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு தான் இந்த ஐஃபோனை டேர்ம் பண்றாங்க. ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல ஒரு முக்கியமான மாடியூல் வரப்போகுது. அந்த மாடியூலை எல்லா டெவலப்பர்ஸும் அடுத்து இமீடியட்டா அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிலே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இனிஷியல் டேஸ்ல கொஞ்சம் பக்ஸ் இருக்குன்னு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் ஹார்ட்வேர் ஸ்லிப் அப்ஸ்க்கு வரும். இது கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். ஆப்பிள் ஃபோன் ஃபார்ம் ஃபேக்டரில் மட்டும் இல்லாமல் இந்த டைம் நிறைய ரிசோர்ஸஸை வேற ஒரு ஃபார்ம் ஃபேக்டர்லையும் யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதுதான் நான் இந்த டைம் ஆப்பிள் ஐஃபோன் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணாததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்குறேன். டிம் குக் சிஇஓ ஆஃப் ஆப்பிள் மார்க்கஸ் மோஸ்ட் ஃபேமஸ் டெக் யூடியூபரோட ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருந்தாரு. அதில் 2 விஷயத்த நான் நோட்டீஸ் பண்ணேன். ஒன்று, ஸ்டீவ் ஜாப்ஸோட மேக்புக் ஏர் ஐகானிக் ரிலீஸ் பற்றி பேசும்போது, அந்த டிவைஸை நாங்கள் ஜனங்க வாங்குறதுக்காக ரிலீஸ் பண்ணல, எவ்வளோ ஜனங்க வாங்குறாங்க அப்படின்றத பற்றி நாங்கள் கவலைப்படலை, அந்த டெக்னாலஜி மெயின் ஸ்ட்ரீம் ஆகும்போது நாங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த டிவைஸை ஒரு ஃபவுண்டேஷனாக தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்பர் 2, விஷன் ப்ரோ பற்றி பேசும்போது அந்த டிவைஸ்க்கு 50% ஆஃப் ஃபார்ச்சூன் 100 கம்பெனிஸ் ஆல்ரெடி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. நிறைய ஆப்ஸை அவரே டெய்லி ரிவ்யூ பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. அவங்களே எதிர்பார்க்காத அளவு என்டர்பிரைஸ் ஸ்பேஸில் நிறைய அடாப்ஷன் இருக்கதா சொல்லியிருந்தாரு. இதை வச்சு விஷன் ப்ரோ தான் அந்த அடுத்த ஃபார்ம் ஃபேக்டர்னு நான் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. இந்த 2 விஷயத்தையும் நான் கனெக்ட் பண்ணி விஷன் ப்ரோ மேக்புக் ஏர் மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் டிவைஸ் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆப்பிள் சீக்ரெட்டாக ஏஆர் கிளாஸஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அது கூடிய சீக்கிரம் வெளியே வரும்னு எனக்கு தோணுது. விஷன் ப்ரோ ரிலீஸ் ஆகும்போது மெட்டிகுலஸ்லி ரெடி பண்ண டெவலப்பர் கைட் வீடியோஸை நான் பார்த்தேன். அப்போவே நான் அதை பார்த்துட்டு செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகியிருந்தேன். டெவலப் பண்ணணுன்னே இல்லை, அந்த வீடியோவில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க அனிமேஷன், அந்த நரேஷன், எவ்வளோ சிம்பிளாக கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அந்த ஸ்டைல்ஸ், அதுக்காகவே அந்த வீடியோ பார்க்கலாம். ஜென்ரலி ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங் பற்றி நிறைய கற்றுக்கலாம் அந்த வீடியோஸ் பார்த்தா. அதுக்கப்புறமாவும் ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங் பற்றி நிறைய வீடியோஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஆப்பிள் மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் இதே ஆக்மெண்டட் ரியாலிட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸ்னாப் அவங்களோட ஏஆர் கிளாஸஸை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மெட்டா அவங்களோட ஏஆர் கிளாஸஸை ஜஸ்ட் டெமோ பண்ணாங்க. ஏன்னா அது வந்து ப்ரொடக்ஷன் ரெடியாக இல்லை. ஆனால் ஆல்ரெடி மெட்டா ரேபானோட சேர்ந்து ஒரு ஏஐ கிளாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது போதாதுன்னு
ரேபானோட பேரண்ட் கம்பெனியோட மெட்டா லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணியிருக்கதா ரீசெண்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்க முடியுது. அடுத்த ஃபோன்ஸா ஏஆர் கிளாஸஸ் இருக்கிறதுக்கு நிறைய அறிகுறிகள் தெரியுது. இந்த பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆகிற காரணத்தினால தான் இந்த வருஷம் ஐஃபோன் வந்து ஒரு ஸ்லிப் அப்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நமக்கு as கன்சூமர்ஸாக இந்த டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டைம். ஏன்னா ஆக்சுவலாக 2 ரேஸ் பேரலாக போயிட்டுருக்கு. ஒன்று ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று ஃபார் ஆக்மெண்டட் ரியாலிட்டி. இந்த 2 ரேஸுமே கடைசியாக கிளாஸஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் போய் முடியுது. இந்த 2 ரேஸ்லேயும் யார் வின் பண்ணாலும் நமக்கு ஆஸ் கன்சூமர்ஸாக அயன்மேனோட ஜார்விஸ் மாதிரி, ஸ்பைடர் மேனோட ஈடித் மாதிரி கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நம்ம சேனல்ல அடுத்து இந்த டெக் ரேஸ் சம்மந்தமாக ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங் பற்றி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி பற்றி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றிலாம் நிறைய வீடியோஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் அப்டேட்டடாக இருக்க, என்னோட நர்ட் அவுட் பண்ண கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே. பை. ஓ, அண்ட் கொஞ்சம் முன்னாடி நம்ம டெலிகிராம் சர்வை பண்ணுறதுக்கு அவங்க நிறைய பாலிசி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் இல்லையா? அது நம்ம சொன்னதை விட சீக்கிரமாக, நினச்சதை விட ரொம்ப சீக்கிரட்டாக நடந்துருச்சு. பை எனி சான்ஸ் நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள்.